சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த பார் சூர்யா, இந்த சேர் சீக்கிரமே காணாம போயிடும். நான் மட்டும் இல்லைன்னா இந்த வீட்டுல உன்னை பத்தி கவலைப்பட ஒரு நாதி இருக்காதுரா. அதனால என்ன, இப்படியே வாழ்க்கையை ஓட்டிலான்னு மட்டும் நினைச்சிடாதரா. ரொம்ப கஷ்டம்டா, ரொம்ப ரொம்ப கஷ்டம்டா. வாழ்க்கையில தாங்க முடியாத கொடுமை எது தெரியுமா? தனிமை. தனிமைடா. உன்னை சுத்தி எல்லாரும் இருந்தோம், எனக்குன்னு யாருமே இல்லையான்னு மனசு கிடந்து துடிக்கும் பாரு. அந்த வலி இருக்கே, அது மரண வேதனைடா. டேய், ஆறுதல் சொல்ல கூட ஆள் இல்லாம உனக்கு நீயே தாண்டா ஆறுதல் சொல்லிக்கணும். உன் கண்ணுல தண்ணி வந்தா கூட நீயே தாண்டா தொடச்சுக்கணும். சூர்யா, அப்படி ஒரு நிலைமைக்கு நீ ஆளாயிடக்கூடாதுரா. பிளீஸ்ரா, ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிடா. டேய் சூர்யா, சொன்னா கேள்றா. சூர்யா, சூர்யா. நாங்களும் எத்தனையோ தடவை எவ்வளோ விதமா சொல்லி பார்த்துட்டோம் ஐயா. அவன் கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அதையே மீறி ஒரு ஏற்பாடு நடந்துச்சுன்னா ஏதோ ஒரு காரணத்தால அது தடைப்பட்டு போகுது. எப்படியாச்சும் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அதுக்கு என்ன வழின்னு நீங்க தான் சொல்லணும். ஆமா, உங்க குலதெய்வம் கோயிலுக்கு கடைசியா எப்போ போனீங்க? அது எப்படியும் ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்கும். 10 வருஷமா உங்க அப்பா அம்மாவை பார்க்காம இருந்தா அது நல்ல விஷயமா? ஐயா, அது குலதெய்வங்கிறது யாரு? நம்ம முன்னோர்கள் தானே. வம்சாவளி வம்சமா நம்ம தலைமுறையை செழிக்க வச்சு இங்க கொண்டு வந்து நிறுத்தினது யாரு? நம்ம முன்னோர்கள் தானே. அவங்கள மறந்தா எப்படி? 10 வருஷமா அவங்கள பார்க்காம இருந்தா அவங்களோட ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? இப்போ நாங்க என்னைய பண்ணணும்? உங்க குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு வாங்க. சூர்யாவையும் கூட்டிட்டு போயிட்டு வாங்க. சாமியை கும்பிட்டுட்டு இத்தனை வருஷமா தடைப்பட்டு போன பூஜை எல்லாத்தையும் செஞ்சுட்டு மனசார வேண்டிட்டு வாங்க. மத்த எல்லாத்தையும் உங்க குலதெய்வம் பார்த்துக்கும். அது சரி, ஆனா அது எப்படி? சூர்யா கிட்ட இந்த மாதிரி கல்யாணத்துக்காக தான் குலதெய்வம் கோயிலுக்கு போறோம்னா வரமாட்டான். குலதெய்வத்தை கும்பிடுறதுக்குன்னு கூட்டிட்டு போங்கம்மா. கல்யாணம் பண்ணி வைக்கிறது உங்க வேலை இல்ல, அதெல்லாம் குலதெய்வத்தோட வேலை. சரிங்க, உடனே போயிட்டு வந்துடும். ஆமா, உங்க குலதெய்வம் எது? பட்டுக்கோட்டை பக்கத்துல இருக்க 1000 ரூபா கருப்பசாமி. உங்க குலதெய்வம் இருக்கிற இடத்துக்கு போங்க. உங்க மருமக யாருன்றத உங்க குலதெய்வமே காட்டும். என்னம்மா ஜோசியர் குழப்புறாரு? சரிங்கய்யா, நாங்க போயிட்டு வந்துடுறோம்.
சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்துருவாங்கல்லப்பா? இந்நேரம் வந்திருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போம். ரூமை சுத்தம் பண்ணிட்டியா? எல்லாம் தயாரா இருக்குமா, கவலைப்படாத. ஏம்மா, வந்துட்டாங்க. எல்லாமே ரெடியா இருக்கா? அப்படியே வச்சு. ஏமா, கொஞ்சம் முன்னாடி வாங்க. தீப்பெட்டி எல்லாம் இருக்கா? இருக்கு. தந்தானே 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 தந்தானே. வாங்கம்மா, வணக்கம். வாங்கயா, வாங்க. வாங்க வாங்க. என்ன சிங்காரம் ஐயா. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்யா. பயணம்லாம் நல்லா இருந்ததுங்களா? எல்லாம் சிறப்பா இருந்துச்சு. சரி. எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா நில்லுங்க. நந்தினி, ஆரத்தி எடுமா. ஏய் போ. ஆஹா, தென்னந்தோப்பு, சிலு சிலுன்னு காத்து, அதுக்கு நடுவுல ஒரு வீடு. இந்த இடமே அட்டகாசமா இருக்கே. பேசாம ஆ? நீங்களும் அக்காவும் இங்கே வந்துடுறீங்களா மாமா? எதுக்கு? தென்னை மரத்துல ஏறி தேங்காய் பறிக்கவா? இங்க பாரு, வாண்டடா போய் கரண்ட் கம்பியில காலை விட மாட்டான் இந்த அசோகன். நான் ரொம்ப ஷார்ப்பானவமா. மாப்பிள மாமா. விடுங்க, மத்தவங்க எல்லாம் சின்ன வயசுல 2-3 வாட்டி இங்க வந்திருக்காங்க. ஆமா. நீங்க இப்பதானே முத தடவையா வரீங்க. ஆமா மாமா. நான் எங்க இங்க வந்தேன்? உங்க பொண்ணு என்ன எங்க விட்டா?